ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த கேம் பிளே விளையாட போகிறோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 3 தான் விளையாட போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா ஒரு 2 பசங்களை காணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த சார்லி, அப்புறமா அந்த ஒரு பொண்ணு லிஸ்ஸு. ஸோ நம்ம லாஸ்ட் பாட்டில் காப்பாற்றலான்னு பார்த்தபோது காப்பாற்ற முடியாமல் போச்சுல. ஸோ அந்த பொண்ணு. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருக்கானுங்க. ஸோ எங்கே போயிருக்கானுங்க யாருக்கும் தெரியல. ஓகே, இவனுங்க அப்புறம் அந்த பொண்ணு. ஸோ இவங்க 2 பேரும் தான் காணாமல் போயிருக்கானுங்க. அதோ 2 பேருமே நம்ம ஃப்ரெண்டு இவந்தோம். ஓகே, ஸோ இப்போ வாங்க கீழே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு இங்கே ஒரு கீ இருக்கும். எங்கடா அந்த கீ? இங்கே இருக்கு பாருங்க. கீ எடுத்துட்டான். ஓகே, கீ எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு நீங்கள் நேம் மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு ஆட் பார்க்கணும். ஆட் பார்க்க தேவையில்ல. ஓகே, ஸோ இதை அப்படியே போட்டு திறந்தா இங்கே கட்சின் ப்ளே ஆகும். ஸோ இங்கே வரைக்கும் பாருங்கள், எப்போத்தாலும் அந்த பாட்டு ஒன்று பாட்டுருப்பான் இவன். யார்றா தலைவன்றே வர. யூ என்ன சொல்லு லிட்டில் பாய், எனக்கு தெரியும் நீ தானே லிஸ்ஸை கடத்தின. நீ ஏமாந்து போயிட்டு நீ வேறு தான் நினைக்கிறேன்னு இதை சொன்னான் அவன். எனக்கு நல்லாவே தெரியும், இந்த கரும்பு பிடிச்ச வேலையில் தான் நீ அவனை கடத்திட்டு போனேன். சரி, ஒரு நிமிஷம். ஓகே, இல்லை நீ போய் சொல்லாத. நீ போய் சொன்னா ஏதாச்சும் உன்னோட மண்டையிலே ஷூட் பண்ணிடுவேன். சிரிக்கிறான். நீ இப்போ நீ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கியா? ஓகே, கண்ணை தட்டி விட்டான். ஸ்டூபிட் பாய் அப்படி சொல்கிறான். நீ எனக்கு தேவைப்பட மாட்டேன். நீ ஃபேட்டாக இல்லை. ஆனால் நீ ஃபேட் ஆகிறதுக்கு என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது. ஐஸ்கிரீம் எடுக்கிறான். ஐஸ்கிரீம் எடுத்துட்டான். வாயில் ஊட்டி விட போகிறானா? ஊட்டி விட்டான். இல்லை, வாந்தி எடுக்கிறான் கேசுவேன். நீ என்ன தந்து? ஆனால் இது நல்லா டேஸ்டியாக இருக்குது. அடப்பா, இதுக்கேண்டா அவ்வளோ ஆக்டிங்க? ஆனால் இது நல்லா டேஸ்டியாக இருக்குது. இருவோம். இது என்ன பண்ண? நான் ஏன் இப்படி போட்டு? ஓகே, நத்திங், லைட்டாக கோல்டு. ஸோ ஓடிட்டான். ஹலோ சாபி போய். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோட எண்டிங்கில் பாருங்கள். ஸோ செம்மையான சிறப்பான சம்பவங்கள்லாம் இடையில காத்து கொண்டு இருக்கிறது. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல லென்த்தியான வீடியோ கேஸ். ஸோ கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ பார்த்துட்டு போங்க. ஸோ கடைசியில் எஸ்கேப் பண்ணியிருப்போமா இல்லையான்னு சொல்லிட்டு கடைசியில் பாருங்கள். செம்மையான ஒரு எஸ்கேப் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இப்போ கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் விட்டு தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ 40 மினிட்ஸும் என்னால் தொடர்ந்து இது பண்ணிருக்க முடியாது. ஆல்ரெடி நானும் ரொம்ப குறைச்சிட்டேன். ஸோ இதுக்கு மேலேயே குறைக்க முடியாது. இதுக்கு மேலேயே குறைச்சா உங்களுக்கு அந்த ஒரு கண்டினியூஷனே இருக்காது. ஓகேவா? ஓகே, ஸோ அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் கே. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஸோ மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நான் பொங்கலுக்கு கூட இதை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தி வீடியோனா கொஞ்சம் 2 or 3 days 2 days கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நான் இது பண்ணுவேன். டே எல்லாம் தள்ளிப்போங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம மேப் எடுத்துப்போம். மேப் எடுத்தாச்சு. ஸோ அந்த கன்னை வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். ஐயோ, பார்த்துக்கிட்டே இருக்கேன் வேறு. ஓகே, அவன் அந்த சைடு போயிட்டான். போகலாமா? ஐயோ, பார்த்துட்டான்டா திருப்பி. அவன் வந்து தோடா ராடு. வாடா வா 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 வா. ஓகே, ஸோ அப்படியே போய் மூடிட்டு இங்கே வச்சிடலாம். ஓகே, கன் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஐயோ உள்ளே வந்து பிடிச்சிட்டு போகிறேன் கேஸ். அதான் கேஸ் பயமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எங்கே போவோம்? ஷாப்பிங் சென்டர் போங்க. ஷாப்பிங் சென்டர். ஸோ அங்கே தான் நம்மளோட ஃபஸ்ட்டு மிஷின் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுலேயும் ஐஸ்கிரீம் சாப்டர் 3லேயும் பார்த்தீங்கன்னா லைக் நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். ஸோ சாப்டர் 3ல் தான் மெயினான ஸ்டோரிஸ் கூட இருக்கும். ஓகே, ஸோ அவனுங்க நான் இப்போ தான் ரீலோட் பண்ணிக்கிட்டேன் கண்ணை. ஏன்னா இந்த கன்னு இல்லைனா இந்த கேம் இப்போ தான் முடிக்க முடியாது. ஸோ அதான் ஒரு உண்மையான விஷயம். இல்லைனா அவ்வளோ சீக்கிரமாக இந்த கேமை முடிக்க முடியாது, கன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல். ஸோ அதனால தான். ஓகே, ஸோ கொஞ்சோண்டு இந்த ஜாய்ஸ்டிக் சைஸு இதெல்லாம் ஏற்றிப்போம் கொஞ்சம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. வாங்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஐஸ்கிரீம் தலை எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஷவல் எடுக்கணுங்க. ஸோ ஒரு கடையில் ஷவல் இருக்கும். அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதோ பாருங்கள், நம்ம எங்கே போனோமோ அங்கேயே நிற்கிறா பாருங்கள். பார்த்துட்டான்.
இதோ இதை எங்கே தூக்கி போட்டுடலாம். அப்போ தான் சவுண்டுக்கு வாங்க அந்த சைடு போவான். ஸோ அப்போ நம்ம அப்படியே இன்சைடாக வந்துடலாம். போயிட்டானா போடா டே போய்த்துக்கிற போய் என் வண்டியா போய் தொலை. கீழே பாடுற கீழே தாண்டா ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. ஸோ ஆக்சுவலாக இதில் ஒரு சீக்ரெட் எண்டிங்கும் இருக்குது, பட் ஆனால் நான் முடிக்கல அதை. ஸோ அதை மட்டும் மன்னிச்சிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக நான் இந்த கேம் பிளேவே முடிச்சிருக்க மாட்டேன். ஸோ அதான் உண்மை. பட் ஆனால் எல்லா ஸ்டெப்ஸு எல்லாத்தையும் எப்படி பண்ணணுமோ கரெக்டாக பண்ணி உங்களுக்கு டுட்டோரியலாக போட்டிருப்பேன். ஆனால் எஸ்கேப் மட்டும் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதை மட்டும் மன்னிச்சிக்கோங்க. பிகாஸ் ஆஃப் ஒரு இதில் இந்த கேமில் இருக்கவனால தான் நான் எதுவுமே பண்ணல. சரியா? ஓகே, நான் எதுவுமே பண்ணல. இந்த கேமில் இருக்க ஒரு இதால் தான் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ அதனால் அதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்க முடியாது. ஆக்சுவலாக இந்த கேம் பிளேவும் ரொம்ப பெரிய கேம் பிளே. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு தான் கம்பேர்ட் டு அதர் கேம்ஸ் விச் ஹேவ் பீன் 1, 2. ஸோ இது ரெண்டுத்தோட கம்பேர் பண்ணும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்ட 3 இட்ஸ் வெரி பிகர். ஏன்னா நிறைய வேலை இருக்குது. ஆக்சுவலாக வேலை பார்க்க கம்மியாக இருக்கும், பட் ஆனால் அதோட இதுதான் நான் எடுக்கிற அந்த கீ எடுக்கிற ப்ராசஸ் தான் அதிகமாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ ஷவல் எடுத்துருச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம வந்து இந்த கன்று எடுத்துப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு ரேஸ் மாதிரி பண்ணோம், ஒரு பக்கி ரேஸ் மாதிரி பண்ணோம் இங்கே. அது நம்ம பண்ணலாம். ஸோ ஓகே. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஷவல் எடுத்தாச்சுல. ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து கேம்பிங் ஏரியாவுக்கு போவோம் கைஸ். ஓகே, கேம்பிங் ஏரியா, ஹெட் டு த கேம்பிங் ஏரியா. ஸோ இப்போ கேம்பிங் ஏரியாலேயும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அங்கேயே நம்ம தானே முடிக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக போயிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நான் வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ நான் வேறு ரொம்ப நாள் கழிச்சு இது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, ஸோ அதனால் என்ன பேசுறது எனக்கு புரியல. சாதாரணமே நான் ஒன்றும் பேச மாட்டேன். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 6 days கழிச்சு தான் பேசுகிறேன். ஸோ அதனால தான் எனக்கு சரியா வரல. ஓகே. ஸோ ஆக்சுவலாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹாரர் கேம்ஸ் அந்த மாதிரி போட்டுருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதான் என்ன பிரேக் எடுக்கலாம், சேனல் விட்டு பிரேக் எடுக்கலாம், இல்லை ஹாரர் கேம்ஸ்லேருந்து. ஸோ வேறு ஏதாவது ஃபன் என்டர்டெயின்மெண்ட் கேம்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது தான் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பேட்டில் ராயல் கேம்ஸ் கூட நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்து கன்ஃபார்மாக ஏதாச்சும் ஒரு பேட்டில் ராயல் கேம் லைக் ஃப்ரீ ஃபயர் போடுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு மேப் தேடணும். ஸோ அந்த மேப் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த மண்டே எங்கே இருக்கான்னு பார்த்துப்போம். அந்த மண்டே எங்கே இருக்கான்? எனக்கு தெரிஞ்சு அந்த சைடில் இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு போய் பார்ப்போம். எங்கடா இருக்க மண்டே? அடே எங்கடா இருக்க மண்டே? எனக்கு காணோம் கேஸுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சைடில் இருப்பான்னு நினைக்கிறேன். பாட்டு கூட கேட்குது, சாரி சவுண்டு கூட கேட்குது. சாரி, இங்கே தானே இருப்பான். அதோ அங்கே இருக்கான் பாருங்கள். மண்டையா வாடா டே, வா 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 செத்து போட்டா. ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து லைக் 1 minute தான் இங்கே இருப்பான். ஸோ அதனால் வேகமாக போயிட்டு நம்மளோட வேலையை எல்லாத்தையும் முடிச்சிடலாம். வாங்க போகலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த ஒரே நிமிஷம் அந்த இது எடுக்கணும் கேஸ். அது ஐயோ, அது மேப் எங்கே பாரு. மேப் எங்கடா? மேப் அந்த இங்கே இருக்குது. மேப் உன்னோட கீயை வழிகாட்டு. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து லைக் எந்த சைடு மைனஸ் ஆகுதோ அங்கே போடணும். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த சைடு ப்ளஸ் ஆகுது எனக்கு. ஒரே நிமிஷம், கொஞ்சம் நேரம் வெயிட் கரும். ஓகே. ஸோ ஐம் பேக். ஓகே. ஸோ இப்போ எந்த சைடில் மைனஸ் ஆகுது அங்கே போகணும். ஸோ கரெக்டாக இங்கே தான் மைனஸ் ஆகுது. இருக்கு இங்கே தான் ஆக்சுவலாக நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதில் எந்த ஹோல்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மேப்பு. இங்கே மைனஸ் ஆகுது. இந்த சைடு இங்கே எங்கடா இருக்குது? இங்கே ஓட்டே இல்லையாடா? இதுவா? இது ப்ளஸ் ஆகுது. இந்த சைடு ப்ளஸ் ஆகுது, இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகுது. ஆனால் இங்கே இந்த ஓட்டு தானே இருக்குது. ஓகே ஓகே. இந்த சைடா? ஆனால் இந்த சைடு போக முடியலையே. இதை அப்படியே சுற்றி போய் பார்ப்போம். இங்கே அதோ இந்த ஓட்டை தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே மார்க் பண்ணி வச்சுப்போம். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக அந்த ராட் எந்திருப்பான்னு தான் நினைக்கிறேன். எந்திருப்பான், எப்படி இருந்தாலும் கன்ஃபார்மாக எந்திருப்பான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு வேகமாக போயிட்டு இந்த இதை எடுத்துப்போம், ஷவல் எடுத்துப்போம். ஓகே. ஸோ இப்போ அப்படியே போயிட்டு அந்த ஒரு கீ இருக்கும் இங்கே. ஸோ அதான் ஒரு ட்ரீ ஹவுஸ் கீ. ஸோ அந்த ட்ரீ ஹவுஸ் கீ நமக்கு தேவை. ஏன்னா அதுலேருந்து தான் இந்த கேஜ் கீ நம்மளால் எடுக்க முடியும். ஓகே. ஸோ இந்த ட்ரீ ஹவுஸ் கீ எடுத்துப்போம். போகலாம் வந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு கன் வச்சு அவனை போட்டதில் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் பற்றிக்கு. ஏன்னா நம்ம வந்து லைக் இன்சைடில் போனோம். ஐயோ, பார்த்துறான் தான் நினைக்கிறேன். இருங்க, கன் எடுத்துப்போங்க. எஸ் ஓகே. பார்த்துறான். வாடா ராடே, வா கொஞ்சம் கிட்டே போய்ப்போம். ரொம்ப தூரமாக இருந்தால் வேலைக்கு ஆகுது. ஓகே. ஸோ இப்போ போயிட்டு நம்ம கடை போவோம். ஏன்னா அந்த மேலே இருக்க அந்த 3 house பார்த்தீங்கன்னா வருவான். ஸோ ஒரு லேடர் ஏறி அப்போ அங்கெல்லாம் வந்துட்டேன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, நம்ம மாட்டிப்போம். ஸோ அதனால தான் இவனை போட்டுட்டு வேகமாக போயிட்டு அங்கே ஒரு 2 பொருள் இருக்கும். ஸோ அந்த பொருள் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓடுறா வேகமாக போடா. ஓகே. ஸோ இங்கே இருக்க பாருங்க, இதான் இந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுரு. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே தான் கேஸ் அந்த இது இருக்கும். கேஜ்க்கு எங்கடா? இதுக்குள்ளே ஒன்று இருக்குமே. இதோ இந்த மாதிரி ஹார்ஸஸ் ஒரு 4 ஹார்ஸ், சாரி இப்போதைக்கு ஒரு 3 ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் இந்த டாஸ்கே.
ஸோ கண்டுபிடிச்சி அதில் வச்சுட்டோன்னா நமக்கு தேவையான அந்த ஒரு கேஜிக்கு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் கையில் என்ன வச்சுக்கேன்னா கிராக்கர். ஐயோ பார்த்துடாடி. ஐயோ வேற. ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கு டைமிங்கு. வெறும் 1 நிமிஷம் தான் இருக்கான். ஏன்னா நார்மல் மட்டும்தான் இதில் இருக்குது. ஐஸ்கிரீம் 2, 3, 1 1லலாம் வெறும் நார்மல் தான். 4லயாச்சும் பார்த்தீங்கன்னா இது இருக்கும்னு நினைக்கிறேன், ஈஸி. 4லயாச்சும் ஈஸி இருக்கும். இதில் ஃபுல்லாக நார்மலு. ஓகே, நான் அப்படியே ஆட் பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ ஆடு கொஞ்சம் லைட்டாக அப்படியே ப்ளே ஆகும். ஸோ அதை மட்டும் மன்னிச்சிக்காதீங்க. ஸோ கரெக்டாக கட் பண்ண பார்த்தீங்கன்னா வர மாட்டேங்குது. ஸோ பிகினர் தானே, போக போக கற்றுப்பேன். ஓகே, ஸோ இப்போ வாங்க போகலாம். இப்போ வந்து இங்கேனா அந்த லிஸ்ன்னு ஒரு பொண்ணு இருப்பாள், நம்ம சாப்டர் 2ல் கூட காப்பாற்ற பார்த்தோம்ல. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே தான் மறைஞ்சிக்கிட்டு இருப்பாள். அவள் மறைஞ்சிருக்க லட்சணம் வந்து பாருங்கள் கொஞ்சம். ஏதோ இங்கே பாருங்கள், இங்கே எங்கேயாச்சும் அவளை கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா, என் கண்ணிலேருந்து யாராலும் தப்பி முடியாது அந்த மாதிரி. ஓகே, Jake, what are you doing here? ஆக்சுவலாக இவன் என்னன்னா, நான் இவகிட்ட இவன் என்ன கொஷின் ரேஸ் பண்ணுவாங்க கைஸ், ஓகேவா. ஸோ அந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கேட்பா. ஸோ அதனாலேயே நான் பார்த்தீங்கன்னா லைக் இது ப்ராக்டிஸ் மோடில் போயிட்டு இவனுங்க ஒரு 2 பேர் இருப்பானு. ஸோ இதே மாதிரி இன்னும் இவனோட தம்பி அண்ணன்காரை பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்ருப்பான், சர்க்கஸில் ஒழிஞ்சிட்ருப்பான். அதனால இவனுங்க 2 பேருக்கு மட்டும் நான் அப்போல்லாம் ப்ராக்டிஸ் மோடில் போயிட்டு இது பண்ணிட்டு வந்தேன். அதாவது என்னெல்லாம் கேட்கணுமோ அதை ஒரு இது 1, 2, 3 அப்படி சொல்லிட்டு நம்பரை பார்த்தா நோட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 1, 2, 3 அந்த மாதிரி நான் கொடுத்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டா. ஓகே, ஸோ கரெக்டாக கொடுங்க கைஸ், ஓகேவா. ஸோ உங்களோட இதில் தான், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ கரெக்டாக கொடுங்க, இல்லைனா நீங்கள் மாற்றி கொடுத்தீங்களா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கேட்க ஆரம்பிச்சிடுவா. ஸோ அதனால தான். ஓகே, ஸோ என்னத்துக்கு அந்த இவன் எந்திருப்பான் தான் நினைக்கிற ஐஸ்கிரீமே இவ ஃபாலோ பண்ணிட்டு வரா. இன்சைடு போனால் வருவாளே இவ, தெரியலையே. போய் பார்ப்போமா? இல்லை வரமாட்டா எஸ். அவங்க நம்ம அப்படியே இன்சைடாக போயிடலாம். ஐயோ வந்துட்டான்டா ஐஸ்கிரீம். சாவடா சாலா. ஓகே, ஸோ இப்போ வாங்க அப்படியே போகலாம். ஏம்மா வா, போனே வாமா. வேறு ஒருத்தி ரொம்ப ஸ்லோவாக வரா கேஸ். 2 பேரும் இப்படி தான் கேஸ், அநியாயத்துக்கு ஸ்லோவாக வருவானுங்க இந்த கேமில் இருக்க. நம்மளை தவிர எல்லாருமே ஸ்லோவாக தான் வரானுங்க. சரி, ஓகே, வராளா வந்து தொலை. நான் சைடு கேப்பில் அப்படியே ரீலோட் பண்ணிட்டேன் கேஸ். ஓகே, வரமாட்டேங்கிறாயம்மா, வந்து தொலையம்மா வேகமா. வா. ஓகே, யாராச்சும் இருக்கானுங்களா? சரி அந்த ராடு இருக்கானா? அந்த ராடு இல்லை கேஸ். ஸோ ராடு இல்லாத வரைக்கும் சந்தோஷம். ஓகே, ஸோ இதை அப்படியே இங்கே தூக்கி போட்டுடலாம். உள்ள போ. ஓகே, ஸோ இவ்வளோ எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த கிராக்கர்ஸ் மட்டும் எடுக்கணும். அந்த கிராக்கரு இதோ இங்கே இருக்குது பாருங்கள், ஃபயர் கிராக்கர். இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வண்டியில் போட்டு வச்சுக்கலாம். ஐயோ அந்த ராடு வந்துட்டேன் பார்த்துட்டான் நினைக்கிறேன். பார்த்துட்டான். இப்போ ஒரு வேலையே நிம்மதியாக செய்ய விட மாட்டேங்கிறான். ஐயோ டெய்லி வேனுக்குள்ளே போயிட்டு வந்துடுறான். அந்த பொண்ணு எதாவது பண்ணுறா, அப்புறம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிட்ட தான் வரான். டே வாடா ராடு வாடா தைரியமாக நாமளே இருந்தால் வாடா. ராடு எங்கடா இருக்கே? சரி வா, நம்ம அப்படியே சைடாக சுற்றி போயிடலாம் கேஸ். இவன் வேஸ்ட்டு தம்பி பேசுவாங்களாம். ஆக்சுவலாக ஒரு தடவை வேறவங்க தான் கேஸ் பயமாக இருக்கும். அப்புறமாலாம் பார்த்தீங்கன்னா இந்த டம்மி பீஸ்க்காக போய் பயந்தோம், அப்படி தான் இருக்கும். ஸோ எல்லா ஹாரர் கேமும் ட்ரை பண்ணாதான் கேஸ் இது டிஃபிகல்ட்டாக இல்லை ஈஸியானு தெரியுமே. ஓகேவா. ஸோ ட்ரை பண்ணாமல் வீடியோஸை பார்த்துக்கிட்டு வந்துட்டு அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஸோ நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறது தான் ப்ராக்டிஸ் மோடு, கோஸ்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய வீடியோஸ் அந்த மாதிரி யாரோட வீடியோஸை பார்க்காதீங்க. அதுதான் என்னோடய குறிப்பு. ஓகே சாரி, குறிப்பில்லை, கருத்து. ஓகே, ஒரு கட்சின் ப்ளே ஆகுது. இதான் சின்ன வயசு ராடு வந்திருக்கான். டிசம்பர் 19 ஒரு சோகமான நியூஸ். இவனோட ஃபேமஸ் ஐஸ்கிரீம் மேக்கர் பார்த்தீங்கன்னா ஜோசப் சுல்லிவான், அவர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். ஸோ ஆக்சுவலாக அவர் பைக்கில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஏதோ வண்டி ராட், நீ இருக்கியா இன்னும்? ராட், நீ இது வீட்டில் இருக்கியா? கம் பேக் அகேன், என்னை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், என்கிட்ட பேசு. ராட் ஏதோ சொல்ல, யாரோ பேசுகிறாங்க. நான் இந்த லெட்டரை உனக்கு விட்டுட்டு போகிறேன். இது உன்னோட அம்மா எழுதின லெட்டர், அதாவது ஈவில்னன். ஓகேவா. ஸோ ஈவில்னன் எழுதின லெட்டர் இது. ஸோ ஈவில்னன் தான் நம்ம ராடோட அம்மா. ஓகேவா. அப்போது மிஸ்டர் மிட் யாருன்னு கேட்டிங்கன்னா ராடோட சித்தப்பா. அதெல்லாம் இல்லை, சும்மா சொன்னேன். ஸோ இவங்க தான்
இதுவே. ஸோ ஜோசப் சுலினன் பார்த்தீங்கன்னா இவனோட அப்பா கேஸ். ஸோ இவன் ராடோட அப்பா தான் ஜோசப் சுலினன். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா அவன் வந்து ஒரு ஃபேமஸ் ஐஸ்கிரீம் மேக்கர். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அன்றைக்கி அவன் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க கார் ஏற்றி இது ஆக்சிடெண்ட்டாக இல்லை வேண்டி கொலை பண்ணுற மாதிரி கொலை பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்புறமா தான் இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் அவனுக்கு பார்த்தீங்கன்னா வரும் ராடுக்கு. ஓகே போகலாம். இப்போ அந்த இவன் எங்கே இருக்கான்னு வேறு தெரில. மண்டே எங்கடா இருக்க? ஓகே நம்ம எதுக்கும் போய் பார்ப்போம் லைட்டாக. ஏன்னா இப்போ நமக்கு வந்து அந்த ஒரு கேட் நம்பர் பார்க்கணும். ஓகே 150. ஓகே அவன் அங்கே இருக்கான். ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு என்ன பண்ணலாம்னா ஏதோ இந்த எடுக்கணும். என்ன எடுக்கணும் நானே மறந்துட்டேனே. கிராக்கர் எடுக்கணும். ஓகே ஸோ இந்த கிராக்கர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பார்த்தா என்ன பண்ணால் இங்கே வந்து ஒரு இது வால் வச்சு அடைச்சிருப்பானுங்க. ஸோ இங்கே பாருங்க நோ இது என்ட்ரின்னு இருக்கா. ஸோ இங்கே வந்து அந்த இதை வைக்கணும். ஸோ இங்கே வந்து அந்த இதை வச்சுட்டானா இது அவள் தான். ஸோ அந்த இது பார்த்தா அப்படியே வெடிச்சிடும். ஸோ அந்த இதுவும் பார்த்தா ஓப்பன் ஆகிடும். அந்த மண்டே அங்கே தான் இருக்கான். ஸோ அதனால் நமக்கு நோ ப்ராப்ளம். சவுண்டு கேட்டு இங்கே வரான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எதுக்கும் கன்று வச்சுப்போமா இல்லை கன்று வேண்டாமா? நம்ம கன் எதுக்கும் வேனில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ எல்லாம் கன்னு இதுக்கு தேவைப்படாது இனிமேல். ஸோ இந்த இதுக்கு தேவைப்படாது. ஸோ மற்ற இதுக்கெலாம் தேவைப்படும். ஓகே ஸோ அவன் இங்கே தான் வரான். ஸோ அவன் பொறுமையாக வரட்டதுக்குள்ளே நம்ம அப்படியே போயிட்டு அந்த சைடு என்ன இருக்குது பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணணும்னா வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்துறான்டா. ஐயோ பார்த்துறானே. ஸோ ஓகே ஸோ அவன் பார்த்துட்டு வரட்டும். அவன் இங்கே வரதுக்குள்ளே நம்ம எப்படி இருந்தாலும் இதை முடிச்சிடலாம். ஓகே ஸோ இங்கே வந்து ஒரு நம்பர் இருக்கும். ஸோ 150. ஸோ இதான் நம்மளோட நம்பரு. ஸோ இந்த நம்பரை போய்ட்டு நம்ம வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுறோங்க. ஸோ இந்த ஒரு ரூம் இருக்கா. ஸோ இந்த ரூமுக்குள்ளே வந்துட்டு ஸோ இங்கே பாருங்கள் 150. ஸோ இந்த லிவரை நம்ம அமுக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா வேறு இதுக்கு மாறிடும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாதிரி மாறிடுச்சதுனால ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ட்ராக் போயிடும். ஸோ நம்ம போக வேண்டிய ட்ராக் தான் அந்த ட்ரெயின் இருக்கும். ஸோ அந்த ட்ராக்கை தாண்டி அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வேறு ட்ராக்குக்கு போயிடும். ஸோ ஓகே ஸோ இப்போ நான் என்ன தேடுறேன்னா அந்த ஒரு ஜாக்கி மாதிரி ஹைட்ராலிக் ஜாக்கி அது ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் தேடுறேன். ஓகே மண்டே வேறு இங்கே வந்துட்டான். ஸோ ஓகே ஸோ இருங்க. ஸோ நம்ம கொஞ்சம் அப்படியே அவனுக்கு விற்று காமிப்போம். இங்கே வர மாட்டேன். அவன் பொறுமையாக வருவாங்க. ஸோ ஐயோ வந்து தொலையாண்டா அப்பா. பொறுமையாக ஆமை மாதிரி வராங்க. ஸோ ஐயோ வா 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 அப்படியே இதுக்குள்ளே வாப்போம். நான் அப்படியே ஆன்சைடாக போயிடுறேன். வாடா வேகமாக வாடா. வா 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 ஓகே வரட்டா. ஓகே ஸோ அப்படியே அவனை இவெல்லாம் சாப்பிட மாட்டேன் பைத்தியக்காரப்பேன். ஓகே ஸோ இப்போ நான் வந்து அந்த ஹைட்ராலிக் ஜாக்கியை வந்து தேடுறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த ஷாப்பிங் சென்டரில் போயிட்டு அந்த ஒரு இது பண்ணோம் ஒரு சர்க்கஸு. அது ஒரு ரேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரேஸுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டர்ட் பைக் தேவை. ஒரு டாய் பைக், ஒரு லைக் ஒரு சின்ன பைக். அந்த ஒரு பைக்கில் ஓட்டுவாங்களே. ஸோ சின்னது. ஸோ சின்ன பசங்க ஓட்டுறது அது அந்த மாதிரி ஒரு பைக் இருக்கும். ஸோ அந்த பைக் தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஹைட்ராலிக் ஜாக்கி வேணும். இங்கே இருக்குது பாருங்கள் ஹைட்ராலிக் ஜாக். ஓகே ஸோ இதை எடுத்துக்கிட்டு ஸோ அந்த மண்டை எப்படினாலும் இங்கே வருவானே. எங்கே அவன் வரலடா அவன் எங்கடா போனா. ஓகே சூப்பர். போடு கிளிச்சா. கிளிச்சாகி மாட்டிக்கிட்டான். போடு அதில் நம்ம வந்தாலே நம்மளே கொஞ்சம் அந்த இது மேலே ஏறி தான் போகிற மாதிரி இருக்கும். இவன் அங்கே போயிட்டு அப்படியே மாட்டிக்கிட்டான் போல. ஸோ சேட். ஓகே ஸோ இதை எடுத்து இங்கே போட்டுட்டு ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து அந்த இது எடுப்போங்க. ஸோ அது என்ன அங்கே சென்டர் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும். அந்த குதிரை அங்கே தான் இருக்கும். பட் ஆனால் ஸோ நம்ம அந்த ட்ரெயினை மாற்றி ஆக்சுவலாக என்னென்னா நம்ம சென்டர் மூணு ரயில்வே ட்ராக் இருக்குல்ல கைஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ஸ் இருக்கும். நம்ம தேவையான ஒரு ஹார்ஸ். ஸோ அந்த ஹார்ஸ் இருக்க ட்ராக்கில் தான் ட்ரெயின் வரும். ஸோ ட்ரெயின் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து அதில் முட்டி செத்துருவோம்ல. ஸோ அதனால இந்த மாதிரி ட்ராக்கை மாற்றி விட்டோம். ஸோ இப்போ அது வேறு ட்ராக்கில் போய்டும். ஓகே ஸோ இப்போ நான் கையில் என்ன எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஹேட்டு. ஸோ ஹேட்டு வேணும். ஏன்னா சர்க்கஸில் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவங்ககிட்ட ஐயோ வந்துட்டாங்க சர்க்கஸில் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன்கிட்ட இதை பற்றினா கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து இது தருவான், ஒரு கீ தருவான். ஸோ அந்த கீலேருந்து நம்மளால் இன்னொரு ஹார்ஸ் எடுக்க முடியும். வாடா. ஓகே ஸோ இப்போ இவன் அப்படியே இந்த சைடாக சுற்றி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு அந்த ஒரு ஷூ இருக்கும். ஸோ அந்த ஷூ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த ஷூவை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க நண்பர்களே எல்லோரும் ஒன்றா போகலாம். ஓகே ஸோ அந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கேஸ். ஓகேவா. ஸோ இன்னும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஓகே ஸோ இவன் இங்கே தான் வரானா. எப்பா இவன் வரதுக்குள்ளே விடிஞ்சிடும் போல இருக்கு எப்பா. ஓகே இவன் வரட்டும். இவன் எவ்வளோ நேரம் தான் ஆக்குறான்னு பார்ப்போமே. வந்து தொலைடா கொஞ்சம் வேகமா. இவன் வேற ஒருத்தன் இது திறக்க முடியும். திறந்து நம்ம அப்படியே அந்த சைடாக போயிடலாமான்னு பார்க்குறேன். இருங்க என் சைடு போய் திறக்க முடியும். ஐயோ திறக்க முடியல. ஐயோ இது மேலே ஏற முடியல. ஐயோ மாட்டிக்கிட்டேன் கைஸ். ஐயோ
ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ, இப்போ எப்படி போகிறது வேற தெரில கைஸ். ஸோ அவன் ஐயோ இங்கே வந்துட்டானே. ஐயோ ட்ரெயின் எதாவது வந்தால் சொல்லுங்கண்ணா, இவனை மாட்டி விட்றலான்னு பார்க்குறேன். பட் ட்ரெயின் எதுவும் வராது இப்போ பார்த்து. ஐயோ இவன் வேற ஒருத்தன் வந்துடுறான் கைஸ். ஓகே ஸோ இவனை ஈஸியாக ட்ரிக் பண்ணி அப்படியே அந்த சைடு தள்ளி விட்டுலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஐயோ பேட்ரி வர இல்லையா? ஓகே வாங்க போயிடலாம். ஓகே போயிடாச்சு. பை பை, போயிட்டு வரேன்டா ஐஸ்கிரீம் தலையா. ஐயோ சிச்சி, நான் ஒரு பைத்தியக்காரன். ஓகே ஸோ இந்த ஹேட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ என்னன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹார்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹார்ஸை மட்டும் எடுத்துட்டா அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நோ வேலி அட் ஆல். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்க வேலையை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 இடம் என்னன்னா அந்த சர்க்கஸ்ஸு, அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இது ஷாப்பிங் சென்டர். ஸோ இது 2 தான் எனக்கு இருக்கிற வேலை. ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நான் வந்து இது எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து இந்த சைடில் போய் அது ஃபஸ்ட்டு திறக்க முடியுமான்னு வேறு தெரில கேஸ். அந்த சைடில் இருக்க மட்டும் தான் திறக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். சரியா வேறு தெரில. சரியா அவன் இங்கே தான் வந்துட்டுருக்கான். பட் ஆனால் இப்போ நம்ம அந்த சைடு தான் போகணும். பட் ஆனால் அவன் அங்கே இருக்கிறான். அவன் ஐயோ அவன் ஏதோ ஏய் வேகமாக தான் வாயான்டா. அவன் அங்கேயே நிற்கிறான், நடக்கிறான், பின்னாடி நிற்கிறான். I'm to get the chubby kids and gonna get the ice cream bus அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு திருப்பி பின்னாடி போடுறான். ஐயோ காப்பாத்துங்க. டே ராடு இரும்பு மணிதான் சொல்லிட்டு இவனை கலைக்க வந்துட்டான். அது இப்போ ராடுக்கு இதுன்னு இரும்பு தான் சொல்லுவாங்க. சரி ஓகே ஏதாச்சும் ஒன்று. டே வேகமாக வாடா தலையா. டே எங்கே போனான் மண்டே? எங்கே மிஸ் போனான்? ஷப்பா இவனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எங்கே போனான்? அங்கே பாருங்க ரயில்வே ட்ராக்ல போய் வாக்கி போயிட்டுருப்பான். சொன்ன மாதிரியே போயிடுறானா? டே வந்து தொலைடா வேகமா. எப்பா அரை மணி நேரம் கிட்ட ஆகுவாங்க. ஓகே ஸோ நான் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். இவன் இன்னும் இங்கே தான் நடந்து வந்துட்டுருக்கான் பாருங்க, பொறுமையாக நடந்து வர்றான். அப்படியே எப்பா டே கொஞ்சம் வேகமாக தான் வாயேன்டா. ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? நம்ம அப்படியே இந்த சைடாக போவோம். ஸோ அவன் நம்மளை பார்ப்பான்னு தான் நினைக்கிறேன். மேபி பார்த்தாலும் வாய்ப்பு இருக்கு, தெரிலையே. டே வேகமாக போய் தொலைடா. டே ஏன்டா இங்கே நிற்கிற? கிட்டத்தட்ட நானும் எவ்வளோ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே இங்கே வெயிட் பண்ணியிருப்பேன் கேஸ். அப்பா பொறுமையாக நடக்கிறாங்க கேஸ். ஓகே ஸோ ஆக்சுவலாக எல்லாம் டெலிபோர்ட் பண்ணி நான் இங்கே வந்துட்டேன். ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ அப்புறம் ட்ரெயின் கூட போயிடுச்சு. நான் அவனுக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருக்க முடியல. ஸோ அதனால் நான் அப்படியே வேகமாக இங்கே டெலிபோர்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே ஸோ நமக்கு தேவையான ஒரு ஹார்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இப்போ அவன் வேறு பார்த்துறான். மற்ற நேரம்லாம் பார்க்காது, இப்போ மட்டும் பாரு. அங்கேருந்து அப்படி டான்ஸ் ஆடிருக்கேன் ஐஸ்கிரீம் மலையா இங்கே பாருன்னு. அப்போலாம் ஒன்றும் பார்க்கல, இப்போ இங்கே வந்து பார்ப்பான். ஐயோ எனக்கு காப்பாற்றுங்க. டே வாடா, இங்கே தானே நிற்கிறேன். வாடா ஒரு நடை. இந்த நடைக்கு ஒரு இது வேறு. வா வேகமா வா, வந்து தொலை. வா. ஓகே ஸோ நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணலாம். ஓகே பை பாய். ஓகே சொல்லலாம். ஸோ இந்த இதில் முடிச்சாச்சு வேலையை. ஸோ இப்போ நம்ம அடுத்து போயிட்டு அந்த இன்னொரு ஒரு இடம். இப்போ நம்ம எல்லாம் சர்க்கஸ் போனோம். சர்க்கஸ்லேயும் வேலை கம்மி தான். வேலை அவ்வளோ வேலைலாம் ஒன்றும் சர்க்கஸில் இல்லை. பட் இந்த கட்சின் தான் கொஞ்சம் வந்து டைமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றி விட்டுச்சு. பட் கட்சின்ஸும் நல்லாயிருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த கட்சின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே இப்போ நம்ம வந்து இந்த ஹேட் எடுத்துப்போம். ஹேட் எடுத்து இங்கே வச்சிடலாம். ஸோ இப்போ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த என்ன மிஸ்டேக்கு அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் வரைக்கும் பார்க்குறீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஸ்டாப் சர்க்கஸ் டிசம்பர் 1940. ஓ இதை உங்களால் நம்ப முடியுதா? இது எப்படி? இந்த குழந்தை இன்னும் ஹெல்த்தியே இருக்குது. ஓ மை காட் லுக் அட் ஹிம். அவனை பாருங்க, இவன் இன்னும். இது எப்படி? இதெல்லாம் நம்பவே முடியல. எனக்கு புரியவே இல்லை, இது எப்படி நடந்தது? ஆக்சுவலாக இது வேறு ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ராடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈவில் நன். ஸோ ஆக்சுவலாக இவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஸோ நன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையே பிறக்காது அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் ஆனால் நம்ம ராடு பார்த்தீங்கன்னா அதே மீறி பிறந்திருக்கான். ஸோ அதனால தான் எல்லா நன்ஸும் இப்படி பார்க்குறாங்க. ஓ அங்கே பாருங்க குழந்தை பிறந்திருக்கே அந்த மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து இது என்னென்னா வந்து இங்கே வந்து ஒரு சர்க்கஸ் இது சர்க்கஸில் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா லைக் தூங்கிட்டு இருப்பான். அவங்ககிட்ட என்ன இருக்குது, அதனால இந்த ஹேட்டும் இது ஷூவும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஷூ கொடுத்தா ஷூவும் ஹேட்டும் கொடுத்தா நமக்கு வந்து ஒரு இது தருவான். ஒரு கீ. இதோ கையில் ஒரு கீ வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி ஒரு கேபினோட்டோட கீ. ஐயோ பார்த்துட்டானே. ஐயோ இது மேலே ஏறி போக முடியாதா? ஐயோ மாட்டிக்கிட்டேன். டே போடா. டே இது மேலே ஏறியாச்சு குச்சி போடா. ஐயோ வந்துட்டானே. டே சரி வேணாம். ஒப்பா போடு போடா. டே போய்த்தோடா.
ஓகே. ஸோ இப்போ நம்ம போயிட்டு நம்மளோட ஷூ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த ஷூ அந்த ஷூ எடுத்துகிட்டு வந்துட்டா நம்ம வந்து எடுத்து வந்துடுவானுங்க. இந்த இடம் ஞாபகம் இருக்கா? சாப்டர் 2ல் நம்ம இது குண்டேன் அந்த இது கன்று வச்சு நிற்பானே, ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலாக சாப்டர் 2க்கும் இதுக்கும் ரொம்ப இது சர்க்கஸ் ரொம்ப அநியாயத்துக்கு குட்டி பண்ணிட்டாங்க. சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் ரொம்ப குட்டி பண்ணிட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்லாம் நமக்கு ஏதோ அந்த லாஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கான இது ஆக்சஸ் இருக்கும். இப்போலாம் இங்கே பாருங்க, இந்த இந்த சைடு கூட சுத்தமும் இல்லை, அந்த பில்டிங்க்கு அந்த சைடு கூட சுத்தமும் இல்லை, அங்கேயும் இதை வச்சு மறைச்சிட்டானுங்க. இங்கே பாருங்க, இந்த சைடு கொஞ்சம் புதுசாக இது இதோ இதாக அந்த கேபினுக்கு தெரியுதா? அங்கே ஒரு ஹார்ஸ், மஞ்சள் கலர் ஹார்ஸு, அது நமக்கு தேவை. ஸோ இந்த கேபினட்டோட கீ பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டே வாடா, நீ வேறு ஏன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலடா, வாய் வலிதுடா, நீ என்னடா பண்ணுற நீ? ஐயப்பா. ஓகே, பெட்டிக்குள்ளே போனேன் பை, இங்கே வந்துட்டேன். ஓகே. ஸோ இப்போ போயிட்டு எனக்கு வந்து இது ஷூவை மாட்டி விட்டு இந்த கீ எடுத்துப்போம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வாங்க போயிட்டு அந்த ஒரு கேபினை பார்த்தீங்கன்னா திறக்கலாம். ஸோ திறந்துட்டு அந்த ஒரு ஹார்ஸ் எடுத்துட்டா நம்மளுக்கு சர்க்கஸில் இருக்க வேலையை முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி அவன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். அவனை அங்கே தான் விட்டுட்டு வந்தோம். ஸோ அதனால் மேபி அவன் அங்கே தான் இருப்பான். இருக்கானா? கன்ஃபார்மாக அங்கே தான் இருப்பான். பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அங்கே இருக்கான். ஓகே. டே வாடா வேகமா, வாடா 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 வாடா. ஸோ நம்ம அப்படியே அவனை போயிட்டு சுற்றிட்டு போயிடலாம். ஸோ அந்த சார்லின்னு ஒருத்தர் இருப்பான், அவனும் இங்கே தான் இருப்பான். அவனை வேறு கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனோம். இது வேறு ஒரு தலைவலி. ஓகே. டே வேகமாக வந்து சொல்லடா, நீ வேறு ஒருத்தன் பொறுமையாக மாதிரி வருவான். வாடா 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 வாடா, வா 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 வா. ஓகே. அவன் அப்படியே அஞ்சிடா போட்டோம். நம்ம அப்படியே போயிட்டு அந்த ஒரு குதிரை மட்டும் எடுத்துகிட்டு வந்தா இப்போ நம்மளோட வேலையே அந்த ஷாப்பிங் சென்டர், அங்கே தான் மெயின் வேலையே இருக்குது. ஸோ ஒரு பைக் எடுத்து ரேஸ்லாம் பண்ணோம் அங்கே. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இந்த ராடு வரையில் பண்ண பார்த்து. ஓகே. ஸோ குதிரை எங்கே இருக்கு பாருங்க, குதிரை எடுறா. ஓகே. ஸோ குதிரை எடுத்தாச்சு. ஸோ இப்போ வாங்க போகலாம். அந்த ராடு எங்கே? தோ அந்த ஒரு வீடு தெரியுதா? அந்த ஒரு இந்த வீட்டில் தான் மேலே இருப்பான் அவன். ஓகே. வணக்கம்டா மாப்பிள்ள, எப்படி இருக்கேன்? ஐயோ பார்த்துட்டானா? வாடா 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 வாடா. ஆக்சுவலாக எந்த ஒரு மேப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்டாலுக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரொக்கடைல்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா தெரில. ஏதோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா லைக் க்ரொக்கடைல்ஸ் இருக்கும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எந்த இதுன்னு தெரியாது. மேபி இதுன்னு தான் நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் சாப்டர் 3 தான் நினைக்கிறேன். ஏன்னா இது லோடிங் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரொக்கடைல் இருக்க மாதிரிலாம் காமிச்சாங்க. ஸோ மேபி ஸ்டாலில் க்ரொக்கடைல் இருக்கா தெரில. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ ஏதோ ஒரு கேமில் ஐஸ்கிரீம் சாப்டர் ஏதோ சாப்டரில் பார்த்தீங்கன்னா லைக் க்ரொக்கடைல் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். பட் எப்படி இருந்தாலும் சாப்டர் 4க்கு மேலே இருக்காது. ஏன்னா சாப்டர் 4க்கு மேலே ஃபுல்லாக அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கனால அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அவன் அந்த குண்டனை கூப்பிடுவோம் வாங்க. ஓகே. ஸோ இங்கே இருக்கா பாருங்க அந்த குண்டை, எப்பா எங்கே வந்து ஒழிச்சிட்டு இருக்கான் பாருங்க. ஓகே. டே வேகமாக கேள்வி கொடுத்து தொலைடா. ஆமாம் நான் தான்டா ஜே. ஆமாம் சிஸ்டர். ஓகே. ஸோ எல்லாம் அப்படியே சும்மா அப்படியே தட்டி விடுவாங்க. வேறு வாய் வேறு வலியுது. எப்பா எவ்வளோ நேரம் தான் பேசுகிறதா நானும். ஆனால் 41 நிமிஷம் கிட்டத்தட்ட எவ்வளோ 50 நிமிஷம் கிட்டே வந்துச்சு வீடியோவே 50 நிமிஷம் கிட்டே வந்துச்சு. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட இது பண்ணி ஸோ ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ எனக்கு லைட்டாக பெருமையாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து சார்லியும் அப்படியே கன்வின்ஸ் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ண வச்சாச்சு. ஸோ இப்போ நான் டேரெக்டாக அப்படியே வேனுக்கு போயிடுறேன். ஏன்னா இங்கெல்லாம் எந்த லேட் ஆகிட்டா. ஓகே. ஸோ வேனுக்கு வந்தாச்சு. எப்படியோ ஊருட்டியே வேனுக்கிட்ட வரைக்கும் கூப்பிட்டு வந்தாச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் சென்டர் போகலாம். அங்கே போயிட்டோன்னா அவ்வளோதான். ஸோ வேலையே முடிஞ்சிடுச்சு கூட சொல்லலாம் அங்கே. ஓகே. கட்சின் ப்ளே ஆகுது. December 1954 ராட் உன்னோட 15th பர்த்டே விஷ், பி ஸ்ட்ராங், உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோ. ஓகே. ஓகே. இப்போ அப்படியே என்டையர் இதுவே அப்படியே இதுவாகிடுச்சு. ராட் உன்னோட 16th பர்த்டே, உன்னை நான் ஒரு தடவையாச்சும் பார்ப்பேன், நீ என்கிட்ட வந்துடு. உன்னோட 17th பர்த்டே ப்ளீஸ் கம் அண்ட் சீ மீ, நான் உன்கிட்ட கேட்குறேன். ஓகே. ஸோ அது அப்படியே எல்லா வருஷமும் இது ஃபோட்டோ எடுப்புறாங்க. 18th பர்த்டே, 19th பர்த்டே, 20th பர்த்டே, 21th பர்த்டே, 22, 23, 24, அப்போ 25. ஓகே. ஏதோ புக்கோட அமைச்சிருக்காங்க. இதான் நான் லாஸ்ட் டைமாக உனக்கு இது லெட்டர் எழுதுறேன். ஓகே. அப்புறம் என்னது
நீ என்னை வந்து பார்ப்ப, நான் திருப்பி நம்புறேன். ஓகே, நான் உன்னை திருப்பி பார்க்கணும் எப்படியாச்சும். நான் பண்ண ஒன்று நான் திருப்பி பார்த்தோன்னே உன்னை 4 வயசில் நான் ஹக் பண்ண மாதிரி நான் திருப்பி ஹக் பண்ணுவேன். அப்புறமா வந்து இது வந்து ஒரு ஃபார்முலா புக்கு. இதை வந்து ஜோசப் உன் அப்பாவை பார்த்தீங்கன்னா என்கிட்ட திருட்டு போயிட்டான். பட் ஆனால் நான் உனக்கு திருப்பியும் இதை தரேன். இதை வச்சுட்டு உன்னால் அந்த ஐஸ்கிரீமை உன்னால் க்ரியேட் பண்ண முடியும். இது என்னோட சீக்ரெட் ரெசிபி. நான் இதை இப்போ உன்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை வச்சு உன்னால் நல்ல விஷயங்களும் பண்ண முடியும். அண்ட் உன்னால் அந்த சின்ன பசங்க இதை வச்சு உன்னால் அந்த மாதிரி கெமிக்கல் அந்த மாதிரி காம்போஸ்ட் இதை பண்ண முடியும். அண்ட் தென் இதை வச்சு உன்னால் நல்ல விஷயங்களும் பண்ண முடியும். அண்ட் அதே சேம் டைம் கெட்ட விஷயங்களும் பண்ண முடியும். ஓகே சிஸ்டர் மேண்டலின் எஸ்எம். ஸோ அதாவது வேறு யாரோட பேர்? நம்ம தலைவி சொப்பன சுந்தரி நீ தானே. சொப்பன லோகத்தில் ஐஸ்கிரீமை முடிச்சுட்டு நானும் அங்கே வரேன். எஸ், ஐஸ்கிரீம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் எல்லா பாட்டை முடிச்சுட்டு கன்ஃபார்மாக ஈவினிங் போடுறேன். ஈவினிங் ஐ ஆம் கமிங். ஆல்ரெடி இது 2 குச்சி நிப்பாட்ட வச்ச மாதிரி தான் இருக்கேன். போயிட்டு அடி நடிப்போம் அங்கே. ஓகே, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ இருங்க, நான் போட்டுருவோம். டே, உன் அம்மா அத்தனுண்டு இருக்காங்க. உன் அம்மா அவ்வளோ ஒல்லியா இது தூக்குற சுற்றி மட்டும் உன்னோட பெருசாக இருக்கு. எப்பட்றா? என்னடா சீக்ரெட் அது? ஓகே, ஸோ இங்கே போயிட்டா இவன்கிட்ட தான் அந்த மிஷின் தருவாங்க. இவன் இங்கே பாருங்கள், இவன்கிட்ட போயிட்டு கேட்டால் அந்த மிஷின் தருவான். அதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஏன்னா வந்து கடலை போடுவான், லிட்ரலி அதான் கடலை போடுவான். ஸோ அதனால் இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா போயிட்டு நம்ம வந்து அந்த எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த ஒரு ஹைட்ராலிக் ஜாக் எடுத்துகிட்டு வந்தோம்ல. ஸோ அதை போயிட்டு ஒரு கடையில் வச்சு அந்த கடையில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எடுக்கணும். ஸோ அதனால தான். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லுவான்னா சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் என்ன ஏதோ விளையாட்ருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்து போலீஸ் கூப்பிடுவா அப்படி சொல்லும்போது நம்ம எஸ்ன்னு சொல்லுவோம். அது ஆனால் இந்த நாய் பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் கூப்பிடாது. அது வந்து என்னன்னா, என்னோடய வேலை எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால் நீங்கள் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா நீங்கள் வந்து என்ன வேலை பண்ணிக்கோங்க, எனக்கு வேலை ரொம்ப போர் அடிக்குது. ஸோ அதனால் சும்மா இந்த கண்ணாடி இதெல்லாம் உடச்சி விடுங்க, அப்போ தான் என்னால் என்னோடய வேலையிலேருந்து ஃபயர் ஆக முடியும். ஓகே அப்படி சொல்லுவான். இருங்க, இவன்கிட்ட திருப்பி பேசுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஜாக்கை வச்சு இந்த ஒரு பைக்கை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். வாங்க எடுத்துகிட்டு அப்படியே வெளில போயிடலாம். ஸோ இங்கே பாரு. ஓகே வந்துட்டேங்க. ஓகே, ஸோ இதை வச்சா நம்ம தான் ரேஸ் பண்ணோம். ஸோ ஆனால் ரேஸ் பண்ணுறதெல்லாம் காமிக்க மாட்டேன். ஏன்னா காமிச்சா அதான் இந்த ரேஸ் தான் இந்த ரேஸ்னால்தான் அவ்வளோ டைம் ஆனதே. ஸோ நான் டேரெக்டாக என்னென்னா ரேஸை முடிச்சுட்டு அந்த எடுக்கும் போது நான் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா இதோட? ஏப்பா ஓகே, ஸோப்பா பாதி வீடியோ பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஸோ பாதி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ராடு வந்துடுவானு சொல்லிட்டு பயத்தில் தான் இருந்தேன். ஓகே, ஸோ எப்படியோ இதை முடிச்சாச்சு. ஸோ இதை இங்கே போட்டுடலாம். ஸோ ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வேறு எந்த ஒரு வேலையும் இல்லை. இப்போ நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஒரு கேம்ப் இருக்கும்ல. ஸோ கேம்புக்கு போயிட்டு அதுக்கு முன்னாடி கன் எடுத்துப்போம். கன் இங்கே தானே எங்கேயோ போட்டேன். கன் எங்கடா? கன்னை கணக்கே செய்யும் சீக்கிரம் தான் இருக்கு. ஓகே சரி, கன் எடுத்துப்போம். இப்போ வெஞ்சிருவானு கேஸ், கன்ஃபார்மாக வெஞ்சிருவான் கேஸ். கொஞ்ச நேரத்தில் கன்ஃபார்மாக வெஞ்சிருவான். ஸோ அதுக்குள்ளே பார்க்கறதுக்குள்ளே நம்ம எல்லாம் போயிடலாம். பார்த்துட்டோன்னா ஐயோ பார்த்துறான் கேஸ் அப்பா. ஓகே, ஸோ எப்படியோ விளையாட்டுலாம் காமிச்சு இவனை பார்த்து தோற்று விட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே இந்த இடத்துக்கு அது பேர் என்ன? கேம்புக்கு போவோம். ஓகே, ஸோ கேம்புக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்னா இவனை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு நம்ம எடுத்து வந்த குதிரையெல்லாம் போயிட்டு அங்கே செட் பண்ணிட்டு அவ்வளோதான். ஸோ அந்த கேஜ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிடும். ஓகே, ஸோ இப்போ வாங்க போகலாம். ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு சீக்ரெட் எண்டிங் இருக்குது. ஸோ சீக்ரெட் எண்டிங் என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா இப்போதைக்கு நம்மளால் எஸ்கேப் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஒரு ஹார்ஸ் பீஸ் எடுத்தோம்ல. ஸோ அந்த ஹார்ஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா அந்த தடிமாடு போயிட்டு அது மேலே உட்காந்துப்பான். ஸோ அதனால் நம்மளால் எஸ்கேப் பண்ண முடியாது. ஸோ இதான் அந்த ட்விஸ்ட்டு. ஸோ அந்த சீக்ரெட் எஸ்கேப் பண்ணிட்டு எப்படி பண்ணணும் நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணணும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேம் முடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கீழே கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஈவினில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா அந்த ஃபார்முலா, இவன் பார்த்தீங்கன்னா அதை வந்து வேனில் விட்டுட்டு போயிடுவோம். ஸோ ஆக்சுவலாக என்னன்னா 3 பேரையும் காப்பாற்றி வேனில் போயிட்டுருப்போம் நம்மளோட நெய்பர்ஹுட்டுக்கு. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகும்னா திடீர்னு ஒரு இடத்துல வண்டி ஸ்டாப் ஆகி நம்ம பின்னாடி சத்தம் போட்டுருவோம். அந்த ராடு கேட்டுட்டு உடனே அந்த 3 பேர் மைக்கு, சார்லி, லிஸ்ஸு இந்த 3 பேர் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிடுவான்.
ஓகேவா? ஸோ ஃப்ரீஸ் பண்ணிட்டனால நம்ம மட்டும் அவனுக்கு முன்னாடி பின்னாடி வந்து மறைஞ்சிப்போம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா ஃபார்முலா வந்து வண்டியில் வந்துடும். ஸோ அந்த ஃபார்முலா எடுத்துட்டு நம்ம அப்போ தான் கீழே வந்துடணும். ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கேம் முடிஞ்சிச்சு. ஆனால் திருப்பி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா பால் முட்டை அந்த மிக்சரு அப்புறம் அந்த ஃபார்முலா இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிங்களா அதை ஒரு ஐஸ்கிரீமாக செஞ்சு அதை சாப்பிடும் போது என்ன ஆகும்னா இதை நம்ம கேரக்டர் பார்த்தா குண்டாயிடுவான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ அங்கே அந்த டோர் திறந்தா வேற ஒரு கட்சின் ஓப்பன் ஆகும். அந்த ராட் நம்மளை கூப்பிட்டு அந்த ராட் பார்த்தீங்கன்னா இது பண்ணுவான், நம்மளை பிடிச்சிடுவான். பிடிச்சிட்டு என்ன ஆகும்னா இந்த கேம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவி சொப்பன சுந்தரி வருவா. ஸோ அந்த சொப்பன சுந்தரி வந்து நான் என்னோட பையனை திரும்பி பார்க்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து ஆக்சுவலாக என்னன்னா நம்ம பிடிச்சதுக்கப்புறம் எண்டு கிரேட்ஸ் ஓடும். ஸோ அந்த எண்டு கிரேட்ஸ்க்கு அப்புறமா தான் இது வரும். ஸோ அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே பாருங்க. ஸோ அந்த குண்டு ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா போயிட்டு உட்காந்துக்கிட்டான். அது மேலே ஸோ அதனால் நம்மளால முடிக்க முடியாது. ஸோ இதான் அந்த ட்விஸ்ட். ஓகே. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இன்னொரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன். ஸோ டாட்டா பை பாய். See you in the next video. Bye bye.